பலரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். ஒருவர் மட்டுமல்ல, பலருக்கும் இதில் பின்புலம் இருக்கிறது. நான் இப்பொழுது சொன்ன சில தரவுகள் எல்லாம் மிக சிறிய அளவிலான தரவுகள். இதை கடந்து பெரிய தரவுகள் நிறைய இருக்கிறது. அவை இவையெல்லாம் ஒன்றை சொல்லி நிற்கிறது என்னன்னு சொன்னால், எல்லாத்திலும் பலரும் பல்வேறு விதங்களில் தொடர்பு கட்டுத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இதை ஒருவரை இதில் மாட்டி விடுவார்கள் என்று சொன்னால் பலர் இதில் மாட்டிக்கொள்வார்கள். இலங்கை தீவுக்குள் மட்டுமல்ல, இலங்கை தீவை கடந்தும் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான சூழல் உருவாகின்ற பொழுது அனைவரும் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருந்து இதன் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இப்ப இந்த விடயத்திலும் கூட ரணில் விக்ரமசிங்கவுடன் ஆரம்பத்தில் இந்த பட்டலங்க விவகாரம் அசீரா எழுப்பியதும் அதன் பின்னர் அதனுடைய அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதை பற்றி ஒரு பேச்சு இருந்தது. பார்த்தீங்கன்னா சடுதியாக இப்பொழுது அந்த பேச்சு மெல்ல மெல்ல மறைந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு காரணம், அதற்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இப்பொழுது அவர் அடிக்கடி மீண்டும் பேச ஆரம்பிக்கிறார். பல விடயங்களை வெளிப்படையாக பேசுவதனுடைய அர்த்தம் அவர் தான் காப்பாற்றப்பட்டு விட்டேன் என்கின்ற முழுமையான உணர்வை கொண்டவராக இப்பொழுது மாறி. அதுக்கு காரணம், இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எழுகின்ற பொழுதெல்லாம் இவருக்கு பின்புலத்தில் இருப்பவர்கள், இதில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களை அமைதிகாரங்கள், இதை கண்டுகொள்ளாதீர்கள், இவ்வாறை விட்டு விடுங்கள் என்கின்ற ஒரு பின்புலத்தில் இருக்கிறது. இவ்வாறுதான் தமிழர்களும் இருக்கிறார்கள்.